இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கொஞ்ச தூரம் தூக்குனதுக்கே உனக்கு இந்த அளவுக்கு காயமா இருக்கு. அப்ப பாரதி அவ்வளோ தூரம் கையில தூக்கிட்டு போனாங்களே, அவங்களுக்கு எவ்வளோ காயமா இருக்கும். அப்பா, நான் உங்களை எங்கெல்லாம் தேடுறது? வாங்க போலாம். எங்கடா? அம்மாக்கு மருந்து போட்டு விடுறதுக்கு. அம்மா கை ஃபுல்லா காயமா இருக்கு. நீங்க வாங்க. வாங்கப்பா. ஏன் பாரதி, பொங்க பானை விழுந்தா விழுந்துட்டு போட்டுன்னு விட்டுருக்கலாம்ல. எதுக்கு நீங்க போய் அதை பிடிச்சிங்க? இப்ப பாருங்க காயம் எவ்வளவு பெருசா இருக்குன்னு. பரவாயில்ல ஆதி சார், மித்ரா மேடம் உங்களுக்காக தான் அப்படி ஒரு வேண்டுதலை செஞ்சாங்க. அது நல்லபடியா நடக்கணும் இல்லையா? அது நடக்காம போச்சுன்னா அவங்களோட மனசு கஷ்டப்படும்ல. அதுவும் இல்லாம பரிகாரத்தை முழுசா முடிக்கலன்னா உங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க. அதான் பரவாயில்ல சார், நானே மருந்து போட்டுக்கிறேன். இதுல என்னங்க இருக்கு? பரவாயில்ல, நானே மருந்து போட்டு விடுறேன். நீங்க எதுவும் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம். ஆதி சார், என்னாச்சு? ஒண்ணும் இல்ல பாரதி, தலை ஏதோ ஹெவியா வலிக்கிற மாதிரி இருக்கு. சரி, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் பாத்துக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், நான் வேணா தைலம் ஏதாவது தேய்ச்சி விடவா? இல்ல பாரதி வேண்டாம். சார் என்ன பண்ணுது? சார் என்ன பண்ணுதுன்னு சொல்லுங்க. சார் என்னாச்சு சார்? தலை பயங்கரமா வலிக்குதான் பாட்டி, ஏதாவது கசாயம் வச்சு கொடுங்களேன். போங்க. இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க, ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். ஆதி, ஆதி என்னாச்சு ஆதி? ஆர் யூ ஓகே? ஓகே. ஆதி, அண்ணா சீக்கிரம் கார் எடுங்க, ஹாஸ்பிடலுக்கு இல்ல போலாம். இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். சரி ஓகே, வாங்க நம்ம ரூமுக்கு போயிடலாம். வாங்க வாங்க ஆதி. எவ்வளவு பொருள் வச்சாலும் தராசு எதை ஏத்துக்க மாட்டேங்குது. இதுல இருந்து என்ன தெரியுது? அந்த கடவுளுக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைன்னு தெரியுது. ஆதி எதுவுமே பேசல, ஆனா அவர் கண்ணு எல்லாத்தையும் சொல்லுது பாட்டி. அவர் மனசுல எவ்வளவு வலி இருக்குன்னு எல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. எவ்வளவு பொன் பொருளை வச்சாலும் அவளால கண்டிப்பா அந்த தராசையும் இறக்க முடியாது, ஆதியோட மனசையும் ஜெயிக்க முடியாது. வாழைப்பழம். ஐயோ ஆதித்யா, அது கூட ஆதித்யா, அதை எடுக்க கூடாது. அம்மா எனக்கு பசிக்குதுமா. நான் உனக்கு வேற பழம் தரேன்டா. என்னன்னா இது? என்ன நடக்குதுங்க?
தராசு மேலே ஏறிடுச்சு, வேண்டுதலும் நல்லபடியா முடிஞ்சுது. எது நடக்கணுமோ அது யாரால நடக்கணுமோ அதை இந்த தெய்வமே செஞ்சு வச்சிருச்சு. ஆதி இறங்கிருங்க ஆதி. அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல. ஆ அண்ணா, எது நான் நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு. எப்படினோ எப்படி எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆதி அடையிறதுக்கு நான் எவ்வளவு முயற்சி பண்றேன். ஆனா இந்த பாரதி எதுவுமே பண்ணாம எல்லாத்துலயும் ஈஸியா ஜெயிச்சிடறா. மித்ரா, நீ இப்ப கோவத்தை அடக்கவே, டென்ஷன் ஆகாத, அப்புறம் பாத்துக்குவோம். முதல்ல இங்க இருந்து கிளம்பலாமா? என்னமோ என் வாழ்க்கையில எதுவுமே நல்லதாவே நடக்காதுன்னு அன்னைக்கு சொன்னியே, இப்ப இங்க நடக்கிறதெல்லாம் என்னன்னு சொல்லுவ? ஆதி உனக்குதான், நீ ஆதிக்குதான்னு கடவுள் போட்டு முடிச்சு. அத நீ அவ்வளவு ஈஸியா அவுத்தரலான்னு பாக்குறியா? உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாதுங்கிற மாதிரி பரிகாரம் அது இதுன்னு பண்ணா ஆதி மித்ராவை கல்யாணம் பண்ணிப்பானா? ஆதி உனக்கானவன். அப்படித்தான் உங்க 2 பேரு தலையில எழுதி இருக்கு. மித்ரா ஆதிக்காக பண்ற வேண்டுதல் எல்லாம் கடைசியில உன் கையில தான் முடியுது. இதுல இருந்தே தெரியலையா கடவுளுக்கு எது விருப்பம்னு? இந்த மரம் ரொம்ப சக்தி வாய்ந்த மரமா. மனசுல எதையாவது வேண்டிக்கிட்டு அத 16 தடவை சுத்தி வந்து கேட்டா அது கிடைக்கும்னு ஒரு ஐதீகம். அதெல்லாம் வேண்டாம் பாட்டி, விடுங்க. என்ன வேணா விடுங்க பாட்டி. அதை இப்ப பண்றதுல உனக்கு என்ன கொடி முழிக்கிற போது? உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு நடிச்சிட்டு இருக்காத பாரதி. உன் மனசுல என்ன இருக்குன்னு எங்களுக்கும் நல்லா தெரியும் பாரதி. அத நீ எங்க கிட்டதான் வெளி காட்டிக்க மாட்ற. அத அந்த சாமி கிட்டயாவது சொல்லு. சும்மா எல்லாத்துக்கும் முரண்டு பிடிச்சிட்டு இருக்காத பாரதி. நீ உனக்காக பண்ணலனாலும் எங்க நம்பிக்கைக்காக ஒரு தடவை பண்ணு. பாரதி, ஆதிய நல்லா மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த மரத்தை சுத்தி வந்து, அம்மா என் தாலி எனக்கு திருப்பி கொடுன்னு வேண்டிக்க. போமா.